இங்கே இந்த பொண்ணை லவ் பண்றவன் ஏமாத்திட்டு போயிடறான். அதனால இந்த பொண்ணு ரொம்ப ஃபீலிங்கா சுத்திட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க அக்கா ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர் இந்த பொண்ணை பார்த்ததுமே லவ் பிரேக்கப்னு கண்டுபிடிச்சிறாரு. தென் சோழியை உருட்டி பார்த்துட்டு உனக்கு வடக்குல இருந்து ஒரு பையன் வருவான், கவலைப்படாதான்னு சொல்றாரு. அது கேட்டதுமே இந்த பொண்ணு அந்த சாமியாரே திட்டிட்டு போயிடறான். அவர் சொன்னது மாதிரி இந்த பொண்ணோட ஏரியாவில் பானிபூரி கடை வச்சிருக்க ஒரு இந்திக்கார பையன் இந்த பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு எப்பலாம் வராலோ அப்பலாம் 2 பானிபூரி எக்ஸ்ட்ரா வைக்கிறா. இது தெரிஞ்சதுமே அவனை அடிச்சிடறான். சோ இந்த பொண்ணு அவனை ரோட்ல வச்சு அடிச்சதால சாரி கேட்கலான்னு வரா. அப்பன்னு பார்த்து யூடியூப்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்ததுமே சேர்த்து வச்சு எடுத்துறாங்க. இந்த வீடியோ பார்வை அவங்க ஊர்லயே பெரிய பிரச்சனை ஆடுது. அதனால அந்த பையனை அந்த ஏரியா பசங்க எல்லாம் போட்டு அடிச்சிடறாங்க. இந்த பொண்ணு அவங்க அக்காவை கூட்டிட்டு அந்த பையனை பார்க்க போறா. அப்ப 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு நாள் இந்த பையனோட போன் சுவிச் ஆஃப்னு வருது. இந்த பொண்ணு போய் விசாரிச்சிட்டு இருக்கா. அப்ப எங்க அக்கா கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் வர சொல்றாங்க. பார்த்தா அந்த இந்திக்கார பையன் கூட வேலை செய்யற பொண்ணை ஏமாத்திட்டு ஓடிட்டு இருக்கான். தென் அந்த பொண்ணையும் கேட்கும் போது தான் இந்த பொண்ணுக்கு வச்சா மாதிரி அந்த பொண்ணுக்குமே 2 பானிபூரி எக்ஸ்ட்ரா வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறான்னு தெரிய வருது. ஆனா இந்த பொண்ணு வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் பேசும்போது இந்த குரலை நான் எங்கேயே கேட்ட மாதிரியே இருக்குன்னு கேட்கறான். அப்ப இந்த பொண்ணை பார்த்து இவன் பொம்மன் கூப்பிடறான். அப்பதான் தெரியுது அவன் சாமியார் தான் இவன் கோவப்படுறான். ஆனா இவன் கெஞ்சி கூத்தாரி நான் திருந்துட்டேன் நம்பு நான் நல்லா வச்சு பாத்துக்கிறான். இந்த பொண்ணு வேற வழி இல்லாம ஏத்துக்கிறான்.